பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்திற்கு அர்த்தம் கொள்ளும்படியான இணையான இன்னொரு வசனம் அதற்கு அடுத்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பாருங்கள். இதிலே சொல்லப்பட்டபடியே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்று உங்கள் வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக காணப்படுகிறது என்றால் உங்கள் வாயின் வார்த்தையை நீங்கள் நிதானமாய் ஆராய்ந்து பாருங்கள். இன்னொரு காரியம், ஜீவனுக்கு ஏதுவான, சமாதானமான, நித்தியத்துக்கு நேரான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது கட்டாயமாக அதை நிச்சயம் நாம் அடைந்தே தீருவோம். நம்முடைய வாயிலெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் விசுவாசமான வார்த்தைகளை. நான் நிச்சயமாக நன்மையானதை பேசுவேன், நன்மையும் கிருபையும் எனக்கு தொடரும் என்று நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். ஒருவேளை சாபமான வார்த்தைகள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரை துக்கப்படுத்தும்படியாக துதித்தலும் சபித்தலும் ஆகிய இருவிதமான நடக்கை நம்மிடத்திலே காணப்படுமானால் நாம் நிலையற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாக இருந்து தவறாய் பேசின வார்த்தைகள், மற்றவர்களை குறித்து தீங்காய் நினைத்த காரியங்கள், நான் வாயினால பேசுறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களை குறித்து ஒரு இழிவா தவறா நினைக்கிற காரியங்களை கூட தேவன் அறிவார். இருதயத்தை ஆராய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். இருதயத்துல கூட சிந்தையில கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. கிளீன் பண்ண கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணு, சும்மா மேல் பூச்சா பண்ணாதன்னு சொல்றாரு. எப்படி அதை செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. உலகத்துல நிறைய காரியங்களுக்கு ஒன்று செய்யணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? வேதத்தை எடுத்து வாசி, பைபிளை வாசி, என் வார்த்தையை சார்ந்து கொள். அது என்ன செய்யும்? தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அது நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் ஒருவேளை தெரியாமல் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்தும் தவறு செய்கிறவர்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். தயவு செய்து தெரிந்தே தவறு செய்யாதீங்க. ஒருவேளை ஏதாகிலும் இருதய கடினம் உங்களுக்கு ஏற்பட்டால் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னதற்கான காரணம் அவருடைய நாம மகிமைக்காக நாம் நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும் என்று. அவர் நம்மை பார்த்து அநேக விதமான ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று அடையாளம் பெற்ற நாம் தீமையான வார்த்தைகளை பேசாதபடி, ஒருவேளை பேசியிருந்தால் இப்பொழுது அதை நினைத்து ஆண்டவர் முன்பாக மனம் வருந்தி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 141:3 கூட, ஆண்டவரே கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஆண்டவரே தாவீது உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடினது போல ஆண்டவரே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே. சூழ்நிலைகள் ஆண்டவரே, பிசாசு சூழ்நிலைகள் மூலமாக எங்களை எரிச்சல் ஊட்டுகிறான் தகப்பனே. நாங்கள் துணிகரமான பாவம் செய்யாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையும், எங்கள் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். துணிகரமாய் செய்த எல்லா பாவங்களுக்காகவும், எங்கள் நாவினாலே, எங்கள் சிந்தையினாலே, எங்கள் இருதயத்தினாலே செய்த எல்லா துணிகர பாவங்களுக்கும் தயவாய் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தையினாலும் இரத்தத்தினாலும் ஆவினாலும் கழுவி சுத்திகரித்து சுத்த பொன்னாக விளங்க செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.